பிரைஸ் தி லார்ட். அருமையான நல்ல அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவாதி தேவன் அவருடைய உன்னதமான கிருபையினாலே மிகவும் அற்புதமாக நம்மை தாங்கி வருகிறார், நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய நன்கொடை என்று பார்க்கிறோம். அந்தந்த நாளில் கர்த்தருடைய சித்தம் செய்து முன்னாக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 2 வாசல் இருக்கிறது. ஒன்று ஜீவனுக்கு போகிறது, இனி ஒன்று மரணத்துக்கு போகிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கம் நெருக்கமாயிருக்கிறது, மரணத்துக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதை அநேகர் அதில் போகிறார்கள். ஆனால் இந்த நெருக்கமான இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கண்டுபிடிக்க வேண்டும். தேவனுக்கு உகந்தது எது, என் ஆத்மாவுக்கு நன்மை பயக்கக்கூடியது எது, எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது எது என்கிறதான இந்த இடுக்கமான வாசலை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கண்டுபிடிக்க வேண்டும். மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்பட்டான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்ந்தான். எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கலைகளிலும் வல்லவனானான். அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது, இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி கண்டுபிடித்தான்? தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை சகிப்பதை அவன் தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில் கூட இந்த இடுக்கமான வாசலை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தேவன் என்ன செய்தார் தெரியுமா? மோசேயை உயர்த்தினான். லட்சக்கணக்கான இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வேறு பிரித்து நடத்தி கொண்டு கானானுக்கு நடத்தக்கூடிய விசேஷித்த கிருபைகளை மோசேக்கு கொடுத்தார். இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு உலகம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரவேல் தேசமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்காக நீங்கள் வாஞ்சையோடு இந்த இடுக்கமான வாசலை தேடி கண்டுபிடித்து முன்னேறும் போது கர்த்தர் உங்களையும் பெரியவர்களாக, மேன்மைப்பட்டவர்களாக, அவர் சித்தம் செய்கிறவர்களாக, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, அநேகரை அழிவிலிருந்து தப்புவிக்கிறவர்களாக மாற்றுவார் என்கிறதுல சந்தேகம் இல்லை. பலப்படுத்துவார், நடத்துவார், ஆசீர்வதிப்பார், கூட இருப்பார். செபிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிற நல்ல ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவ பிள்ளைகளாக ஒருமித்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரப்பா. இந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடித்து அந்த நித்திய ஜீவனில் பிரவேசிக்க ஒவ்வொருவருக்கும் தயவு செய்யும். பேர் பேராய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் இவர்களுக்கு நன்மையான நாளாக இருக்கட்டும். இவர்கள் சத்தியமான பாதையில் நடக்கிற நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.